அந்த நகரம் எப்பவும் போல மிகவும் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு வாலிபர் மட்டும் பழைய காலத்து ஆடையோடையும் 300 வருடம் பழைய நாணயத்தையும் நீட்டினபடி அங்க இருந்த கடையில உணவு கேட்கிறாரு. இப்படி அவர் கேட்டதும் அந்த கடைக்காரர் மட்டும் இல்லாம சுத்தி இருந்த மக்களும் இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே தன்னை பார்க்கறது தெரிஞ்சதும் அந்த வாலிபருக்கு வியர்வை மட்டும் இல்லாம பயமும் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் தன்னை பார்க்கறதுனால அந்த வாலிபருக்கு பயம் வர காரணம் என்ன? பழைய காலத்து ஆடையோடையும் 300 வருடம் பழைய நாணயத்தையும் கையில் வச்சபடி கடை வாசல்ல நிற்கிற இந்த வாலிபர் யாரு? நம்மள சிலர் கேட்டிருந்தாலும் பலர் கேட்டிடாத அஸ்ஹாபுல் கஹஃப் சம்பவம் தான் இந்த வீடியோ. நான் உங்க ஷாகுல். வெல்கம் டு மோர் தென் ஜஸ்ட் ரிலீஜியன். அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது தெளிவாக புரிஞ்சதும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு தேவையானதையும் நல்ல வழியையும் தான் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கான். நமக்கு தேவையில்லாத எதுவும் குர்ஆனில் குறிப்பிடப்படலை. சில விஷயம் குர்ஆனில் கொடுக்கப்படலைன்னா அது நமக்கு தெரிகிறத அல்லாஹ் விரும்பலைன்னு அர்த்தம். அதனால அதில் அதிகமாக சிந்தனையை செலுத்த வேண்டாம். ஏன்னா இது உங்கள் ஈமானை தான் பாதிக்கும். இந்த அஸ்ஹாபுல் கஹஃப் சம்பவத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த வாலிபர்களோட இறையச்சத்தையும் அவங்களுடைய உறுதித்தன்மையும் தான். இதை விட்டுட்டு அவங்க எத்தனை பேர், அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுக்கு என்ன வயசுன்றது இதில் முக்கியம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்க வாழ்ந்த காலகட்டம், அவங்களுடைய எண்ணிக்கை, அவங்க வாழ்ந்த நகரம், இது எல்லாமே இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியாதது இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் தெரியும். அதனால உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் அல்லாஹு ரசூலுஹு ஆலம்னு சொல்ல மறக்க வேண்டாம். அந்த கிராமத்தில் இறைவனோட வேத கட்டளைகளை மறுத்துட்டு பெரும் பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டை ஆண்ட அரசர்கள் சிலை வணக்கம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த நாட்டு அரசர்கள் மட்டும் சிலைகளை வணங்குறது இல்லாமல் அந்த நாட்டு மக்களையும் சிலை வணக்கம் செய்ய கட்டளையிடுறாங்க. இந்த கட்டளைகளை ஏற்காத மக்களை கொடுமை செஞ்சு கொலையும் செய்கிறாங்க. இப்படி அந்த நாட்டை ஆண்ட அரசர்கள்லேயே கொடுமையான அரசன்னா அது தக்கியானுஸ்னும் சொல்லப்படுது. இப்படியே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தக்கியானுஸ் சில வாலிபர்களை கூப்பிட்டு அவங்களையும் சிலைகளை வணங்குமாறு கட்டளையிடுறான். ஆனால் இறைவன் ஒருத்தன் தான், அவனை மட்டும்தான் வணங்குவோன்னு அந்த வாலிபர்கள் பிடிவாதமாக இருந்தாங்க. அப்போதைக்கு நல்ல குணத்தில் இருந்த தக்கியானோஸ் அந்த வாலிபர்களுக்கு சில கால அவகாசமும் கொடுக்குறான். நல்ல ஒரு முடிவாக எடுத்துட்டு திருப்பியும் தன்னை வந்து பார்க்கும்படி அனுப்பி வச்சிடறான். இதை கேட்டு அந்த வாலிபர்களும் திரும்பி வந்துடுறாங்க. இறைவனை தவிர வேற எதையும் வணங்க மாட்டோம்னு உறுதியாக இருந்தாங்க. அதனால அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு உள்ளே இருந்தால் தக்கியானோஸ் கிட்ட மாட்டிக்குவோம்னு ஊருக்கு வெளியே இருக்கிற மலைப்பகுதிக்கு கீழே ஒரு குகைக்கு உள்ள தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த குகைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட ஒரு இடையரும் அவர் கூட ஒரு நாயும் இவங்க கூட சேர்ந்துக்குது. இவங்க எல்லாரும் அந்த குகையிலேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குகையில தங்கினபடி இறைவனையும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே குகையில தங்கிக்கிட்டு இருக்கும்போது உணவு வாங்குறதுக்காக மட்டும் ஒருத்தரை நகரத்துக்கு அனுப்புறாங்க. அவர் நகரத்துக்கு போய் உணவுப் பொருட்கள் மட்டும் வாங்கிறது இல்லாமல் அந்த நாட்டு அரசனை பற்றிய செய்திகளையும் சேகரிச்சுட்டு வர்றாரு. இப்படி அவர் உணவு வாங்க போகும்போதெல்லாம் அந்த அரசரை பற்றியும் கேட்டுட்டு வருவார். நாட்களும் நகர ஆரம்பிக்குது. இவங்க வாழ்நாளும் இப்படியே தொடருது. இப்படி அமைதியாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது தான் தக்கியானோஸ்க்கு இந்த வாலிபர்களை பற்றி ஞாபகம் வருது. அந்த நாட்டு மக்கள்கிட்ட இவங்களை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறான். என்னுடைய கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நடந்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்க போகிறாங்களா, இறைவனை மட்டும் வணங்கி அவங்களுடைய உயிரை விட போகிறாங்களான்னு அந்த மக்களை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் மக்களை பார்த்து கேட்டதை அந்த உணவு வாங்க வந்த வாலிபர் மறைஞ்சிருந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்டதை திருப்பி குகைக்கு போய் அங்கே இருந்த அவருடைய தோழர்கள்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த பயம் அதிகமாகி இறைவன் கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ربنا آتنا
من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அந்த இளைஞர்கள் குகையினுள் தஞ்சம் புகுந்தபோது அவர்கள், எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக, இன்னும் நீ எங்களுக்காக எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினர். ஆனால் நாம் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் இறைவன் அவங்களுக்கு உதவி செய்கிறான். அது எப்படின்னா, அவங்க காது கேட்காதபடி அதுக்கு ஒரு திரையிட்டு அவங்கள தூங்க வைக்கிறான். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அவங்க தூங்குனது என்னவோ எப்பவும் போல தான். ஆனால் நாம் 309 வருஷத்துக்கு அப்புறம் தான் முழிக்க போகிறோன்றது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியலை. وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا. மேலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதிலும் நீர் அவர்களை விழித்து கொண்டிருப்பவர்களாகவே எண்ணுவீர். அவர்களை நாம் வலப்புறமும் இடப்புறமுமாக புரட்டுகிறோம். தவிர அவர்களுடைய நாய் தன் 2 முன்னங்கால்களையும் வாசற்படியில் விரித்து படுத்திருக்கிறது. அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் வெருண்டு ஓடி பின்வாங்குவீர். அவற்றில் நின்றும் உண்டாகும் பயத்தை கொண்டு நிரம்பி விடுவீர். அவங்க அந்த குகையில் 309 வருஷமும் தூங்குறாங்க. அவங்க எழுந்து பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு வாலிபர் நாம் எவ்வளவு நேரம் தூங்கணும்னு கூட இருந்த இன்னொரு வாலிபர்கிட்ட கேட்கிறாரு. நாம் ஒரு நாளோ இல்லை ஒரு நாளின் சிறிய பாகமோ தூங்கி இருப்போம்னு பதிலளிக்கிறாரு. இந்த நீண்ட தூக்கத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவும் பசிக்க ஆரம்பிக்குது. எப்பவும் உணவு வாங்க போகிறவரை வழக்கம் போல் உணவு வாங்கிட்டு வருமாறு அனுப்பி விடுறாங்க. ஆனால் இந்த வாட்டி ஊருக்குள்ளே போகும்போது சந்தேகம் வராதபடி போயிட்டு வர சொல்கிறாங்க. போகும் வழி எல்லாமே மாறி இருக்கிறத உணர்றாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க ஒரு நாள் தூங்கியதாக தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அந்த நகரத்துக்குள்ளே நடந்தும் போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி அங்கங்கே இருந்த ஒரு சில மாற்றங்களை பார்த்துக்கிட்டே தான் கிட்ட இருந்த வெள்ளிக்காசை அந்த கடையில் கொடுத்து உணவும் கேட்குறாரு. அந்த கடைக்காரர் அந்த வெள்ளிக்காசை பார்த்து இவருக்கு புதையல் கிடைச்சிருக்குமான்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த வாலிபர் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தது 300 வருடம் பழைய நாணயம். அந்த ஆச்சரியத்தோட இவர் அரசர்கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அவங்க எல்லா வாலிபரையும் அந்த அரசர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த அரசர் விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, தான் தூங்குனது ஒரு நாளோ ஒரு நாளின் சிறிய பாகமோ அல்ல, 309 வருடங்கள்னு. وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينَ وَازْدَادُوا 9. அவர்கள் தங்கள் குகையில் 300 வருடங்களுடன் மேலும் 9 அதிகமாக்கி 309 வருடங்கள் தங்கினார்கள். இதை தெரிஞ்ச அந்த வாலிபர்கள் மறுபடியும் அந்த குகைக்கே திரும்பி போகிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால இறைவனுக்கு சஜிதா செஞ்சு நன்றியும் சொல்கிறாங்க. أَمْ حَسِبْتَ أَنَّ أَصْحَابَ الْكَهْفِ وَالرَّقِيمِ كَانُوا مِنْ آيَاتِنَا عَجَبًا